ஹலோ கனிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான விஷயமாகவும் இருக்க போது, ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உமாபதி ராமையாவும் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுன் இங்கே ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே சகல செல்வாக்கோடு அந்த கல்யாணம் நடந்துச்சு. ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் த டவுனாக சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப்னு சொல்லி எங்கே திறந்தாலும் அவங்க மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு வைரலாக கப்பல்ஸாக போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் த மேரேஜ் அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நிறைய பேர் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் ஓப்பன் ஸ்பேசஸாக எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுமே அவங்களோட பர்சனல் விஷயத்தை. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் சாரோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா, இப்போ கப்பலான நம்மளோட உமாபதி ராமையா, ஐஸ்வர்யா சொல்லி இவங்க எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு லைவ் ப்ரெஸ் மீட் அப்படின்றத ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் மக்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே உமாபதி ராமையாவும் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அர்ஜுனும் தம்பி ராமையா சாரும் அப்பப்போ நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் ஆடியன்ஸால் கேட்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் அடுத்து குழந்தை பிறக்க போகுது, நீங்கள் எப்போ அதை பிளானை பண்ணியிருக்கீங்க? எப்பயுமே இந்த ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறவங்க அவங்க கரியர் காரணமாக. நீங்கள் அந்த மாதிரி பிளான் எதனா இருக்கா கரியர் காரணமாக, இல்லைனா சீக்கிரமாக பேபி பெற்றுக்கிற பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு சிரிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தள்ளி போட்டுறாதீங்க, எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சீக்கிரமாக பேபி பெற்றுக்கோங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்க கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தாலே நிறைய பேர் நல்ல செய்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக நல்ல செய்தி அப்படின்றது சீக்கிரமாக பேபி பெற்றுக்கோங்க, அந்த பேபியோட பேரை அவங்க பேபியெல்லாம் ரிவீல் பண்ணி எங்களுக்கு ரொம்பவே இன்னும் சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்களாம் சொல்லியிருக்காங்களாம். பட் எந்த ஒரு ஸ்கிப்புமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்களாக தெரியும். கிட்டத்தட்ட திரையுலக பட்டாலுமே இவ்வளோ ஜாம்பவான்கள் சேர்ந்து ஒரு படத்தை நீக்க முடியுமா அப்படின்ற லெவலில் இருக்குது. அமிதாப் பச்சன் சார், கமல் சார், அது மட்டும் இல்லாமல் பிரபாஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைலர் கூட இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போதே கொஞ்ச நேரம் அந்த ட்ரைலர் முடிஞ்சிட்டா கூட நம்ம ஃபோனே பார்த்துட்டு இருக்க அளவு பிரமிக்க வைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த படத்தோட டியூரேஷன், அதாவது எவ்வளோ மணி நேரங்கள் அந்த படம் ஓடப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்களாம். சர்டிஃபிகேட்லேருந்து வந்திருக்கு. ஸோ சென்சார்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்றத ஓடப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உங்களுக்கு ட்ரீட்டாக இருக்க போகுது. சினிமாவில் தியேட்டரில் போய் உட்காந்தீங்கன்னா அடி தடி வெத்து குத்துன்னு சொல்லி அந்தளவுக்கு உங்களை மிரட்ட போகுது அந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே ஒரு 2.25 மணி நேரம் தான் இருக்கும்னு நினச்சோம், பார்த்தா 3 மணி நேரம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.